நாம் ஒரு புது மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிறோம். We're entering into new months today. புது கிருபை, new mercies, grace, இன்னும் புதிதான ஆசீர்வாதங்கள், new blessings. இன்றைக்கு நமக்கு ஒரு புதிதான வாக்குத்தத்தமும் கர்த்தர் தந்திருக்கிறார். And the Lord God Almighty has given to us a new promise as well for this month. அதாவது கர்த்தர் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. There's a meaning to every single thing that the Lord God Almighty does. Hallelujah. Hallelujah. அதாவது போன மாதம் நடந்த காரியங்கள் இந்த மாதத்திற்கு ஒரு நம்மை தயார் செய்கிற வண்ணமாக இருக்கிறது. It appears as if the Lord God Almighty is preparing us from the things that He did over the last months. அப்பொழுது ஒவ்வொரு வாரமும் நமக்காக கர்த்தர் தரும் வார்த்தை நம்மை வரும் நாட்களுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிற வார்த்தைகளாக நமக்கு கர்த்தர் அனுப்புகிறார். The Lord God Almighty is giving to us messages which help us to prepare for the coming days. Hallelujah. Hallelujah. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் நான் எதை சொல்லுகிறேன் என்று. When we hear the word, the promise which is coming today, we will understand that you will be in a position to understand what I have just said. நவம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்தம், the promise that God has given us for the month of November, மீகா 5வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, is from the book of Micah chapter 5 verse 4. மீகா 5வது அதிகாரம் 4வது வசனம், அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். Micah chapter 5 verse 4. And he shall stand and feed in the strength of the Lord, in the majesty of the name of the Lord his God. And they shall abide, for now shall he be great unto the ends of the earth. இந்த இணைய வசனத்தையும் வாசிப்போம். Let us also read the connecting verse. இதுவும் வாக்குத்தத்தத்திற்குள் சேர்ந்த வார்த்தைகள். This is part of the promise for this month. சங்கீதம் 78வது அதிகாரம் 13லிருந்து 16 வரையும். From the book of Psalms 78 verses 13 through 16. சங்கீதம் 78வது அதிகாரம் வசனங்கள் 16லிருந்து 16 வரை. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல் ஓடி வரும்படி செய்தார். He divided the sea and caused them to pass through, and he made the waters to stand as a heap. In the daytime also he led them with a cloud, and all the night with a light of fire. He clave the rocks in the wilderness and gave them drink as out of the great depths. He brought streams also out of the rock and caused waters to run down like rivers. Amen. நாம் எழுந்திருந்து இந்த தேவ வார்த்தைகளுக்காக, தேவ வாக்குத்தத்தத்திற்காக, தீர்க்கதரிசன வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்தரிப்போம், கனப்படுத்தும். கர்த்தராகிய தேவனே, பிதாவே, உம்முடைய வல்லமையான வலதுகரம் பராக்கிரம காரியங்களை செய்யும் அற்புதகரம் ஒவ்வொருத்தர் மீதும் வந்து இறங்குவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேவ வார்த்தையில் இருக்கும் வாக்குத்தத்தத்தை, தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தை உங்களுடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உங்களுடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை உங்களுடைய சத்தியத்தினால் பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் கிருபை ஊற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமேன், 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 அமேன். கார்வும். Hallelujah. 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 மீகா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை
வாசித்த போது என்ன புரிந்து கொண்டோம்? What is it that we understood when we heard the reading from Micah chapter 5 verse 4? அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். And he shall stand and feed in the strength of the Lord, in the majesty of the name of the Lord his God. And they shall abide, for now shall he be great unto the ends of the earth. இந்த மீகா 5வது அதிகாரம் 4வது வசனம் கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கான தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. This particular verse, a word, is a prophecy about the coming of the Lord Jesus Christ to the earth. ஆனால் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் இந்த மாதத்திற்கான இந்த வாக்குத்தத்தத்தை எதற்கு தந்திருக்கிறார்? What is the reason why the Lord God Almighty has given this particular word as a promise for our church for this month? இன்றைக்கும் சபையில் போதிக்கப்படுகிற வார்த்தை கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. The word which is being taught in the church today as well is the word which is coming from the Lord God Almighty and the Lord Jesus Christ. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரு மேய்ப்பரை அவர் அழைத்து அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி ஒரு சபைக்குள் வைக்கிறார் அந்த வார்த்தையை போதிப்பதற்காக. The Lord God Almighty has called a shepherd, he has ordained and anointed him, and he's placed him as the overseer in the church. கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது, when the Lord Jesus came to the earth, அவருடைய ஊழியம் தொடங்கின போது, when his ministry commenced, அவர் 3 வருடம் ஊழியம் செய்தார். he had performed a ministry for 3 years. அந்த 3 வருடத்தில் 2.5 ஆண்டு போதிக்கிற ஊழியம் தான் செய்தார். Of the 3 years, the 2.5 years were a time when he taught. அந்த 6 மாத காலத்தில் தான் அற்புதங்கள் நடந்தது. It was in the balance 6 months that miracles happened. அதிலிருந்து என்ன தெரிகிறது? What do we understand from that? அதாவது கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியிலும் அவருடைய வார்த்தை பிரவேசிப்பதற்காக போதனை தேவை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். We understand that the Lord God Almighty considers it necessary for the word of God to be taught in the church and for the word to enter the spirits of man. அதாவது கர்த்தராகிய இயேசு தேவனால் அபிஷேகப்பட்டு இந்த அவருடைய ஊழியத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். The Lord Jesus was called and anointed and sent to the earth in order to do ministry. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1-2 என்ற வசனங்களில் நாம் வாசிக்கும்போது, when we read from the book of Acts of the Apostles chapter 1 verses 1 and 2, அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 1 வசனங்கள் 1 மற்றும் 2, தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். The former treatise have I made, O Theophilus, of all that Jesus began both to do and teach, until the day in which he was taken up. After that, he, through the Holy Ghost, had given commandments unto the apostles whom he had chosen. Hallelujah. Hallelujah. அதாவது இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, after that, he, through the Holy Ghost, had given commandments unto the apostles whom he had chosen. அதாவது கர்த்தராகிய இயேசு அவருடைய ஊழியம் முடிந்து எடுக்கப்படுவதற்கு முன்பாக, before the Lord Jesus Christ had been taken up, but after the ministry that he had conducted on the earth, அவர் அழைத்து ஊழியக்காரர்களை அழைத்து அவர் அபிஷேகம் பண்ணினார். he called certain ministers and he anointed them. எதற்காக? For what purpose? அவர் செய்த காரியத்தை தொடர்ந்து இந்த பூமியில் வெளிப்படுவதற்காக. In order that the work that he was doing would continue to be manifested through these people அவர் 2வது
இரண்டாவது வசனத்தில் அவர் எதை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். We see from verse 2 exactly what it is that he was doing. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். Of all that Jesus began both to do and teach until the day in which he was taken up. கர்த்தராகிய இயேசு எடுக்கப்படுகிற நாள் வரையும் அவர் என்ன செய்தார்? Up to the point in time that the Lord Jesus Christ was taken up, what is it that he had done? அவர் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை அவர் போதித்துக் கொண்டிருந்தார். He was teaching the word from the Lord, from God. Hallelujah. Hallelujah. அவர் அற்புதங்களை செய்தார். He was performing miracles. ஆனால் அவர் போதித்துக் கொண்டிருந்தார். However, he was continuing to teach. Hallelujah. Hallelujah. மத்திய அதிகாரத்தில் முதல் அதிகாரங்களில் பார்க்கும்போது அவருடைய முதல் ஊழியமே அந்த போதிப்பில் தான் தொடங்கினது. We see from what is written in the book of Matthew that his first he started his ministry with miracles. No, with teaching. teaching. Sorry, he started his ministry with teaching. Hallelujah. Hallelujah. அதாவது இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கு மீகா 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் It's written in Micah chapter 5 verse 4. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு தம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் மகத்துவத்தோடு மேய்ப்பார். And he shall stand and feed in the strength of the Lord, in the majesty of the name of the Lord his God. Hallelujah. Hallelujah. அதாவது கர்த்தராகிய இயேசு அதை தான் செய்தார். This is what the Lord Jesus Christ did. அதே வண்ணமாக இன்றைக்கும் அவரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் இதை தான் அவர் செய்வதற்காக அழைத்திருக்கிறார். In like manner, the ones whom he himself has called have the calling to be able to do exactly what it is that he had done on the earth. எதற்காக அழைத்திருக்கிறார்? For what purpose have they been called? கர்த்தராகிய தேவனுடைய பலத்தினால் நின்று that they might stand in the strength of the Lord, அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு that they might be filled with his anointing, அதை அந்த சபையோருக்கு போதிப்பதற்காக அழைத்திருக்கிறார். And they have been called in order that they might teach in the church. போதனை என்ன செய்கிறது? What does the teaching do? ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். And they shall abide. Hallelujah. Hallelujah. அதாவது போதனை இருந்தால்தான் நாம் நிலைத்து நிற்க முடியும். We will be in a position to abide or stand only if there is the teaching. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின் போதனை வரும்போது நாம் நம்முடைய ஆவிக்குள் ஒரு அதிருப்தியோ இல்லை ஒரு சங்கடமோ உண்டானால் when the teaching of the word of God from God Almighty comes, if there is a certain satisfaction or அதிருப்தி unsatisfaction, if there is a certain dissatisfaction or if there is a certain disturbance which is there in you, அதற்கு காரணம் என்ன? what is the reason for that? கர்த்தராகிய தேவன் ஆவியானவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். It is simply because the Lord, the Holy Spirit of God Almighty is speaking with us. வார்த்தை வரும்போது நமக்குள் இடறல் வரக்கூடாது. When the word comes, there should be no offense. Hallelujah. என்னிடத்தில் இடறல் அடையாதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Blessed are those who are not offended with me. அதான் இயேசு சொன்னார். That is what the Lord Jesus said. யாரை நோக்கி சொன்னார்? But whom did he speak these words to? அதாவது முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த யோவானை நோக்கி சொன்னார். He looked at John the Baptist as he was giving baptism. Hallelujah. Hallelujah. இல்லை அவர் சிறையில் இருக்கும்போது சொன்னார். He spoke about it when John the Baptist was in prison. Hallelujah. என்னிடத்தில் இடறல் அடையாதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Blessed are those who are not offended in me. அதுக்கு அர்த்தம் என்ன? What does that mean? தேவ வார்த்தை வரும்போது இடறல் அடையவில்லை என்றால் அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The ones who are blessed are the ones who do not get offended when the word of God comes to them. சபையில் என்ன வரும்? What will come to you in the church? வார்த்தை வரும். The word will come. சத்தியம் போதிக்கப்படும். The truths will be taught. நேற்றும் கண்டோம் தேவ வார்த்தையில் கலாத்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் we saw yesterday also in the teaching of
4:16 Galatians. From the book of Galatians, chapter 4, verse 16. என்ன கண்டோம்? What did we நான் hear? உங்களுக்கு சத்தியத்தை போதித்ததனால் நான் உங்களுக்கு சத்ருவானேனா? Have I become your enemy simply because of the fact that I have taught you the truth? இந்த சபையோருக்கு அந்த சத்தியம் வரும்போது அவர்களுக்கு இடரல் அடைகிறார்கள். However, the people in the church are getting offended when the truth is coming to ஆனால் them. கர்த்தராகிய தேவன் எதற்கு அந்த சத்தியத்தை அனுப்புகிறார்? However, what is the reason why God is sending this truth to அவருடைய you? வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு சுகத்தை தந்து அவர்களுக்கு அழிவு வராதபடி காத்துக்கொள்வதற்காக. He sends His word in order that He might heal you and deliver you from the destruction that is waiting to overpower you. ஹalleluya. Hallelujah. அதே நேரத்தில் At the same time, வர இருக்கின்ற அற்புதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக in order that we might inherit or receive the miracles that are coming to us. அதாவது எப்பொழுது சுதந்திரிக்க முடியும் அற்புதங்களை? When will we be in a position to inherit these miracles in our lives? ஒன்று நமக்குள் விசுவாசம் இருக்கும்போது, One, when we have faith inside of us. இரண்டாவது நம்மை அவருடைய மகிமை மூடிக்கொண்டிருக்கும்போது. And secondly, when His glory is covering us. அப்படிதான் இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது அவர்கள் அற்புதங்களை பார்த்தார்கள். It is in this manner that the people of Israel saw miracles as they walked in the wilderness. எப்படி பார்த்தார்கள்? How did they see it? அவர்களை கர்த்தராகிய தேவன் மகிமையினால் மூடி மறைத்துக் கொண்டிருந்தார். The Lord God Almighty had covered them with His glory. அவர்களுக்குள் விசுவாசம் இருந்தது. And they had faith inside of them. கர்த்தராகிய தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தது. They had faith in the Lord God Almighty. எல்லோருக்கும் மேலாக மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தார், அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். Above all, Moses was leading them and Moses was teaching them. அதாவது இணை வசனத்தில் கண்டோம். We see from the connecting verse. அதாவது அந்த கடைசி காரியத்தை பார்த்துடுவோம். மைக்கா 5வது அதிகாரம் கடைசியாக எழுத அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தும் மகிமைப்படுவார். Let's look at the last part of Micah chapter 5 verse 4. For now shall he be great unto the ends of the earth. Hallelujah. Hallelujah. அதாவது போதிக்கப்படுகிற வார்த்தையும் சத்தியம் நமக்குள் வரும்போது when the word the truth is coming to us, அப்பொழுது நம்முடைய ஆவியில் ஒரு விசுவாசம் வரும். நம் காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு வல்லமை வரும். Then our faith will build up inside of us in order for us to inherit or receive these things. The power of God will also manifest or build up inside of us. அப்பொழுது அற்புதங்கள் வெளிப்படும். Then will miracles happen. கர்த்தராகிய இயேசுடைய நாமம் மகிமைப்படும். And the name of the Lord Jesus will be magnified. Hallelujah. Hallelujah. போதனை எதற்காக வருகிறது? Why is the teaching coming? நம்மை அவருடைய வார்த்தையில் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, in order that we might be established in His word, நின்று விசுவாசித்து நாம் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்காக, in order that we might stand and believe and inherit the promise. நாம் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும் போது கர்த்தராகிய தேவனுடைய நாமம் இயேசுடைய நாமம் மகிமைப்படும். When we inherit the promise, then the name of the Lord God Almighty and the name of the Lord Jesus will be glorified. அவிசுவாசியாய் இருக்கும்போது முதல் வந்த உடனே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். When we came in our initial stages as unbelievers, and the Lord God Almighty performed miracles in our lives almost immediately. அதாவது முதல் வருடத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை காண்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு. After we have accepted the Lord Jesus Christ, we would have seen several miracles in our lives in the first year of our salvation itself. அதற்கு பிறகு கர்த்தராகிய தேவன் ஒரு இடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. However, after that, the Lord God Almighty has an expectation from us. நாம் போதனையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். That we will hear the teaching and operate according to the teaching. அப்பொழுதுதான் அற்புதம் நடக்கும். It's only then that miracles will happen. நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம், முதல் வருடம் நாம் கர்த்தராகிய இயேசுக்குள் வந்த உடனே பயங்கரமான அற்புதங்கள் நடந்தது, அதற்கு பிறகு அற்புதங்கள் குறைந்து விட்டது என்று. We might be considering inside of our hearts, when we first came into the Lord, so many miracles happened. However, now it's very much less. காரணம் என்ன? What is the reason for that? நாம் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வளரவில்லை.
It's because we have not grown in the word. அவருடைய சத்தியத்தின்படி நாம் செயல்படவில்லை. Because we have not operated according to his truths. அதாவது கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்புவது நம்மை பலப்படுத்தி நாம் சுதந்திரிப்பதற்காக. When the Lord God Almighty sends his word in order that we might be strengthened and in order that we might inherit his promises. யோசுவாவிடத்திலும் அதை தான் சொன்னார். He said the same thing to Joshua. என்னுடைய வார்த்தையை நீ தியானி என்று சொன்னார். He said, meditate on my word. இந்த வார்த்தை உன்னுடைய ஆவிக்குள் போகும்போது நீ பலப்படுவாய். And as my word goes inside of your spirit, you will be strengthened. அப்போது நீ போகும் இடத்தெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். Then I will be with you wherever you may go. நீ பயங்கரமான வெற்றியை காண்பாய். And you will see great victories. செழிப்பையும் காண்பாய். And you will see prosperity. இணை வசனத்திற்கு போவோம். Let us go to the connecting verse. சங்கீதம் 78வது அதிகாரம் 13 லிருந்து 16 வரையும். Let's read from Psalm 78 verses 13 through 16. சங்கீதம் 78வது அதிகாரம் வசனங்கள் 13 லிருந்து 16 வரை. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல் ஓடி வரும்படி செய்தார். He divided the sea and caused them to pass through, and he made the waters to stand as an heap. In the daytime also he led them with a cloud, and all the night with a light of fire. He clave the rocks in the wilderness and gave them drink as out of the great depths. He brought streams also out of the rock and caused waters to run down like rivers. Hallelujah. Hallelujah. அதாவது இந்த 4 வசனங்கள் நாம் என்ன காண்கிறோம்? What is it that we understood from these 4 verses? முதல் சபைக்கு கர்த்தராகிய தேவன் செய்த அற்புதங்கள். These are the miracles that the Lord God Almighty performed in the lives of the first church. நாம் கடைசி சபையாக இருக்கிறோம். We are the last church. கடைசி நாட்களின் சபை. We are the church of the end times. Hallelujah. Hallelujah. அதாவது முதல் சபைக்கு அவருடைய ஆவியின் வல்லமையில் அவர் அற்புதங்களை வெளிப்படுத்தினார். We see that miracles were performed because of the power of the Holy Spirit in the first church. ஆனால் இந்த கடைசி கால சபையில், however, in the church of the end times, அந்த நாட்களில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையும் இருக்க வேண்டும், அவருடைய ஆவியின் வல்லமையும் இருக்க வேண்டும். In these days we need the word and the power of the word, and we need the power of the Holy Spirit as well. இது ரெண்டும் இணைந்தால் தான் அற்புதம் நடக்கும். Miracles will happen only when these two powers are prevalent. ஆனால் அவிசுவாசியாக வரும்போது உடனடியாக அற்புதம் நடக்குது. வார்த்தை இல்லாமலே அதுதான் அந்த பழைய ஏற்பாட்டின்படி நடக்கும் அந்த அற்புதங்கள். However, when we come in as unbelievers, then immediately miracles happen without the word. That is something which happened in the Old Testament times. அதாவது வருகிறவருடைய ஆவியில் வார்த்தை இல்லை, விசுவாசம் இல்லை, சத்தியம் இல்லை, ஆனாலும் அற்புதம் நடக்கிறது. The people who come in do not have the truth, they do not have faith, they do not have the word. However, miracles happen in their lives. அது ஆவியானவருடைய வல்லமையினால். That is because of the power of the Holy Spirit. ஆனால் கர்த்தர் நம் நேற்று தியானித்தோம் ஒரு வார்த்தையை. We meditated upon a word yesterday. இப்பொழுது நாம் குமாரத்துவத்தில் இருக்கிறோம். We are currently in the sonship of Christ. குமாரத்துவத்தில் இருப்பவர்களுடைய ஆவியில் அவருடைய வார்த்தையின் சத்தியம் இருக்க வேண்டும். Those who are carrying the sonship, they need to have the power of the word and his Holy Spirit. அப்பொழுதுதான் கர்த்தராகிய ஆவியானவருடைய மகிமை வெளிப்படும். It's only then that the Lord God Almighty will be glorified. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும். The power of the Holy Spirit will be manifested. அதை தான் இந்த இடத்தில் காண்கிறோம். That is what we see over here. முதல் சபையில் நடந்த அற்புதங்கள், the miracles which happened in the first church. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். He divided the sea and caused them to pass through, and he made the waters to stand as an heap. அர்த்தம் என்ன? What does that mean? இந்த மாதத்திலிருந்து நமக்கு வரும் வாக்குத்தத்தம் என்ன? What is the promise that is coming to us from this month forth? கடல் போல் நமக்கு தடைகள் முன்பாக நின்றாலும், even if
blocks stand before us like the sea. வழி இல்லாத போல் தெரிந்தாலும் Even if it doesn't appear as if we have a pathway ahead, கர்த்தராகிய தேவன் the Lord God Almighty அந்த கடலை பிளந்து will split that sea. குவியலாக அதை நிற்க வைப்பார். And he'll make it stand on both sides as a heap. அந்த நடுவிலே வழியை உண்டு பண்ணுவார். And he will create a path in the midst of it. Amen. Hallelujah. அதற்காக தான் இதுவரையும் இந்த வண்ணமான போதனைகளை கர்த்தர் தந்து நம்மை ஆயத்தப்படுத்தினார். It is because of this that the Lord God Almighty has been giving us this kind of teaching and has been preparing us over the last few months. Hallelujah. Hallelujah. அதற்கு பிறகு பார்க்கிறோம். Let's look at the following verses. பகலிலே மேகத்தினாலும் ராமம் முழுவதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். In the daytime also he led them with a cloud, and all the night with a light of fire. Hallelujah. Hallelujah. அதாவது கர்த்தராகிய தேவன் நம்மை அவருடைய மகிமையினால் மூடி மறைத்து நம்மை வழி நடத்துவார். The Lord God Almighty will cover us with his glory and he will lead us. அதாவது அவர் நமக்கு முன்பாக செல்வார். He will go before us. அவருடைய Amen. மகிமையின் Hallelujah. பிரசன்னம் நம்மை மூடி மறைத்துக் கொள்ளும். And his glorious presence will cover us and will hide us. நம்மோடு இருக்கும் தேவன் நம்மோடு வருவார். The God who is with us will come along with us. அவர் நமக்காக யுத்தம் செய்வார். He will take up our battles. Hallelujah. Hallelujah. நம்முடைய வழிகளை வாய்க்க செய்வார். And he will prosper our ways. அவருடைய மகிமையினால் நம்மை மூடி மறைத்துக் கொள்வார். He will cover us and hide us by his glory, with his glory. அர்த்தம் என்ன? What does that mean? இந்த உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட ஜனம் அந்த பரலோக வாழ்க்கை வாழ்வதற்காக அவருடைய மகிமையினால் நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறார். The Lord God Almighty is covering his people who have been separated from the world in order that they might live a life of heaven on earth. பரலோகத்தில் என்ன இருக்கிறது? What is there in heaven? தேவ மகிமை. The glory of God. முழு பரலோகமும் தேவ மகிமையினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. The entire heaven is covered by the glory of God. இந்த பூமி அந்த வண்ணமாக அல்ல. However, the earth is not such. நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் அவருடைய மகிமையினால் மூடி மறைத்துக் கொள்கிறார். Each and every one of us who has been saved is covered by his glory. இந்த ரட்சிப்புக்குள் வராதவர்களுக்கு அந்த மகிமையினால் அவர்கள் மறைக்கப்படுவதில்லை. However, those who have not come into salvation as yet are not covered by his glory. அதுக்கு அர்த்தம் என்ன? What does that mean? நம்மை அவர் பரலோக வாழ்க்கை வாழ்வதற்காக அவருடைய மகிமையினால் அவர் நம்மை மறைத்துக் கொள்கிறார். In order that we might live a life of heaven and earth, he is covering us with his glory. அப்பொழுது நம்மை வழி நடத்தி செல்வார். Then he will direct us. திரும்ப இந்த இடத்தில் 15வது வசனத்தில் We see from verse 15. வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். He clave the rocks in the wilderness and gave them drink as out of the great depths. அதாவது வனாந்தரம் போல் வாழ்க்கை இருந்தாலும் Even if our lives look like it's a wilderness life, அதாவது தேவைகள் நிறைவேறாமல் இருந்தாலும், if our requirements and needs are not being met, அதாவது தண்ணீர் என்பது நம்முடைய தேவைகள், water refers to our needs, தாகம் என்பது ஒரு தேவைகள் நிறைவேறாத ஒரு நேரம், thirst is a situation where our needs are not being met. கர்த்தர் என்ன செய்கிறார்? What is the Lord doing? வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து He will break the rocks in the wilderness. அதாவது கன்மலையிலிருந்து எப்படி தண்ணீர் வரும்? How will water come forth from the rock? அதாவது நாம் நினைக்காத இடத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய தேவைகளை நமக்காக உண்டு பண்ணுவார். The Lord God Almighty will meet our requirements from areas that we would not even have thought about. அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கும் தேவன் அவர். He is a God who creates from his word. Hallelujah. Hallelujah. அவருக்கு எதுவுமே முடியாத காரியம் இல்லை. There is nothing impossible with him. Hallelujah. அதனால் தான் இவ்வளோ அந்த வனாந்தரத்திலே கன்மலையிலிருந்து அவர் தண்ணீரை வர செய்தார். That is the reason why he brings forth water from the rocks in the wilderness. Hallelujah. Hallelujah. அந்த அளவுக்கு நமக்கு அற்புதங்கள் வர இருக்கின்றன. It is to that extent that miracles are going to come into our lives. Amen. Hallelujah. 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 அதற்காக தான் கர்த்தர் இந்த வண்ணமாக நமக்கு போதனையை தந்திருக்கிறார். It is for this purpose that the Lord God Almighty is giving to us
these kind of teachings. நம்முடைய ஆவியை அவருடைய சத்தியத்தினால் பலப்படுத்தி இருக்கிறார். He is strengthening us with the truth of His அவருடைய word by His மகிமையினால் Spirit. நம்மை மூடி மறைத்திருக்கிறார். And He is covering us with His glory. இப்பொழுது நாம் நினைக்க முடியாத இடத்திலிருந்து நமக்கு தேவைகளை அவர் சந்திக்க செய்வார். And He will ensure that He meets our needs from areas that we would not even have considered. அது எப்படி வரும்? How will it come? கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல் ஓடி வரும்படி செய்தார். He brought forth streams also out of the rock and caused waters to run down like rivers. மிகுதியின் தேவன், The God of abundance. அவர் நதி போல் நம்முடைய தேவைகளின் தண்ணீரை நம்முடைய வாழ்க்கையில் வர செய்வார். He will bring forth water like streams and rivers into our lives in order to meet our needs. உங்களுடைய வீட்டு பக்கத்துல நதி இருந்தால் எவ்வளவு நாள் தண்ணி சாப்பிடுவீங்க? அந்த தண்ணி குடிப்பீங்க அதில இருந்து? If there is a river which is running past your house, for how many days would you be in a position to drink water from that? கேன் வாட்டர் தான் குடிக்கிறோம். ஒரு கேன் ஒரு 25 லிட்டர் இருக்கும். அது முடிஞ்ச உடனே வேற கேன் மாத்துறோம். Today we all drink from cans and that has 25 liters, and the minute it is over we have to change the can. ஆனால் ஒரு நதியே ஓடிக்கொண்டிருந்தால் என்ன செய்வோம்? However, if there is a river running before our house, what will we do? நம்முடைய தேவைகளை எவ்வளவுதான் தேவை இருக்கு அதெல்லாம் குடித்தும் திரும்பி அந்த நதி ஓடினே தான் இருக்கும். No matter how much our need may be, that will all be met and the river will still keep running in front of us. நம்முடைய வாழ்க்கையில் அந்த வண்ணமாக ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழி இருக்கிறது. It is to that extent that blessing is going to be flowing and overflowing in our lives. Hallelujah. பொருளாதாரத்தில் நமக்கு இந்த வண்ணமாக செல்வம் குவிய இருக்கிறது. நம்முடைய தேவைக்கும் மேற்பட்ட அளவுக்கு மிகுதியாக நம்முடைய பேங்க் அக்கவுண்டுகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. For our material blessings as well, the Lord God Almighty will meet or will pour out abundance of blessings, and our bank accounts also will be filled and will be in excess and overflowing. Hallelujah. 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 அதாவது இதுக்கு சரியான விளக்கம் இதுதான். The actual explanation for this particular promise is exactly this. ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் இதைதான் சொல்லுகிறார், இந்த மாதத்திலிருந்து இந்த வண்ணமாக உங்களை நான் நடத்துவேன் என்று. The Lord God Almighty is saying also in the spiritual realm that from this day forth I'm going to lead you in this manner. Hallelujah. Hallelujah. எல்லோருக்கும் இதை கர்த்தர் செய்ய முடியாது. The Lord God Almighty cannot do this for everyone. அவருடைய வார்த்தை வரும்போது அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில் நாம் பலப்படும் போது, However, when the word comes, when we receive it in faith and when we grow with this word, அப்பொழுது அவருடைய சத்தியத்தினால் நம்மை பலப்படுத்தி நம்மை அவருடைய மகிமையினால் மூடி மறைத்து நம்முடைய தேவைகளை தண்ணீர் போல் நதி போல் நம்முடைய வாழ்க்கையில் வர செய்வார். Very long sentence, I'm sorry. I'll say it again. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய தேவைகளை then he will the needs which are there in our lives, அவர் நதி போல் நம்முடைய வாழ்க்கையில் வர செய்வார். he will bring that to pass like a river in our lives. Hallelujah. Hallelujah. அதாவது கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம் இயேசுவுக்கு. There is nothing impossible for the Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு நாம் களி கூறுதலோடு இருப்போம். Let us rejoice today. ஏன்? Why? வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு வந்து விட்டது. Because the prophetic promise from his word has come to us. அற்புதம் வருவதற்கு முன்பாக கர்த்தர் எதை அனுப்புவார்? Before the miracle manifests in our lives, what is it that God will send to us? வார்த்தையை அனுப்புவார். He will send his word. Hallelujah. Hallelujah. பணத்தை அனுப்புவதில்லை. He's not going to send money. அவருடைய வார்த்தையை அனுப்புவார். He's going to send his word. Hallelujah. Hallelujah. வெள்ளியும் பொன்னும் செல்வமும் பணமும் வந்து தனியாக வந்து குவியும். Silver and gold and all riches will come into our lives and fill as water and fill us. Hallelujah. Hallelujah. அது மிகுதியாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். And it will come into our lives in abundance. ஆனால் நாம் அவருடைய வார்த்தை வரும்போது நாம் அதை விசுவாசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். However, when his word comes, we need to believe it and we need to receive it as an inheritance. ரொம்ப உற்சாகமா இருக்கு, அதனால இன்னொரு காரியத்தை சொல்லி முடித்துக் கொள்றேன். Because I'm extremely exalted right now, I want to tell you, share with you something else. அதாவது கர்த்தராகிய தேவன் அந்த 12 அதாவது ஸ்பைஸ், அதாவது உளவு பார்ப்பவர்களுக்கு என்ன சொல்லி அனுப்பினார்? What is it that the Lord God Almighty said to the 12 spies and sent them? நான் உங்களுக்கு தந்த
தேசத்தை நீங்கள் போய் பார்த்து வாருங்கள் என்று சொன்னார்கள். All he said was that the land which I am giving to you, go and take a look at it and come back. அதில் 10 பேர் என்ன செய்தார்கள்? Of that 10 people, what did 10 people do? அந்த தேசத்தில் ராட்சசர்கள் இருக்கிறார்கள், அதிலெல்லாம் அதற்குள் நாம் நுழையவே முடியாது, அவர்கள் நம்மை சாப்பிட்டு விடுவார்கள், நாம் அவர்களுக்கு முன்பாக வெட்டிக்கிளிகளை போல் இருக்கிறோம், அவர்கள் ராட்சசர்கள் போல் இருக்கிறார்கள். He said there are giants in that place. We will not be in a position to fight them and overcome them. They are we look like grasshoppers in their sight. And they are like giants. And they are like giants. அதாவது கர்த்தர் எதை சொல்லி அனுப்பினார்? What is it that the Lord God Almighty said to them and sent them? நான் உனக்கு தரும் தேசத்தை நீ போய் பார்த்து வா என்று சொன்னார். All he said was the land which I am giving to you, you go and take a look at it. நீ போய் அதை போய் பார்த்து அதை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்க சொல்லல. He said, I did not tell you to come back and give me a review of what you saw. உன்னுடைய வல்லமையினால் நீ சுதந்தரிக்க போகிறாய் என்று நான் சொல்லல. I did not tell you that you are going to inherit it because of your power or your strength. அது நல்லா வாசிச்சு பாருங்க. நான் உனக்கு தந்த அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்காக நீ போய் பார்த்து வா என்று தான் சொன்னார். If you should read that particular verse carefully, it says over there, the land which I have given to you to possess, go and take a look at it. அந்த வார்த்தையை விட்டு விட்டார்கள். They left out that part of the verse, that part of the word. 10 பேர் அதை விட்டு விட்டார்கள். 10 of them dropped that. 2 பேர்கள் தான் அதை பற்றி அறிந்தார்கள். It was only 2 people who understood that part of the instruction. அவர்கள் என்ன சொன்னார்கள்? What did they say? அந்த தேசம் நன்றாக இருக்கிறது. That land is good. கர்த்தருடைய கிருபையினால் நாம் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். And we will be in a position to possess it because of the grace of God. Hallelujah. Hallelujah. அதாவது கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அவருடைய கிருபை நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்யும். When the word of God comes to us, it is his grace that will bring those things to pass in our lives. அந்த கிருபை நமக்கு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? In order for that grace to come into our lives, what is it that we need to do? விசுவாசிக்க வேண்டும். We need to believe. அவருடைய ரட்சிப்பு எப்படி வந்தது? How did salvation come into us? நாம் விசுவாசித்த போது அவருடைய கிருபை இறங்கி வந்த போது நமக்கு ரட்சிப்பு வந்தது. When we believed, his grace came down and salvation happened in our lives. இந்த வாக்குத்தத்தம் வரும்போதும் in like manner, when the promise comes, நாம் அதை விசுவாசிக்கும் போது and when we believe in it, அந்த அவருடைய கிருபை வந்து இறங்கும். his grace comes down, நாம் அதை சுதந்தரித்துக் கொள்வதற்காக, in order that we might possess that. Hallelujah. Hallelujah. நாம் எழுந்து நிற்போம். Let us stand. உற்சாகத்தோடு எழுந்து நிற்போம். Let us stand with excitement. நாம் ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வல்லமையான வலதுகரம் பராக்கிரம காரியங்களை செய்யும் அற்புத கரம் எங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் இறங்குவதாக என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. நீர் சொன்ன வார்த்தை ஆண்டவரே, போதனை மேய்ப்பர்கள் உங்களுக்கு போதிப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை போதிப்பார்கள். அந்த போதனை உங்களை சிறப்படுத்தும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த போதனையினால் நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய அந்த சுதந்திரித்து கொண்டு கர்த்தராகிய இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. எந்த வண்ணமான ஒரு வல்லமையான அற்புதங்கள் நடக்கும் என்பதையும் இணையவசத்தில் நீர் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதன்படி எல்லாம் நடக்கும் என்பதை நாங்கள் நம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் கேட்டு அறிந்து புரிந்து நாங்கள் விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. அமேன், 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 அமேன்.